Tuesday நீ தண்டம் Wednesday தேடி வந்த கண்டம் Thursday நீ மொக்க Friday நீ பொக்க Saturday Sunday ஓட்டு தீர்க்க. உங்களை நிம்மதி கூப்பிட்டா வாங்க வந்து என்னன்னு கேளுங்க. என்னது நிம்மதி கூப்பிட்டாளா? இத நீங்க சொல்லவே இல்ல. அதான் சொன்னனே. எப்போ? இப்போ வந்தோனே சொல்லிருக்கலாம்ல. ஏன் மாப்ள பதறீங்க? அவன் என்ன நாட்டோட சிஎம்மா? வெளிய உங்களுக்காக வாசல்ல வெயிட் பண்ணிருக்கான்னு சொன்னோனே நீங்க ஓடி போறதுக்கு? ஐயோ இல்ல, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? உங்களுக்கு புரியவே வேணாம். நான் போய் நிம்மதியை பார்த்துட்டு வரேன். ஏய் என்னடி குடு 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 குடுன்னு ஓடி வந்த? இப்ப வந்து மரத்துக்கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டு நிக்கிற? ஐயோ லைலுமா ப்ளீஸ் டாமா, நீ தாண்டா என்ன காப்பாத்தணும். என் செல்லம்ல. யார்கிட்ட இருந்து? ஆதிக்கிட்ட இருந்து. என்னடி ரெண்டு பேரும் ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கீங்களா? நீ வந்து இங்க ஒளிஞ்சிருக்கிறத அவன்கிட்ட நான் சொல்ல கூடாதா? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? ஐயோ லைலு, நாங்க ஐஸ் பாய் எல்லாம் விளையாடல. அது எங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சும்மா நீ சொன்னத அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண. ஆனா எங்க அம்மா போய் ஆதிக்கிட்ட டைரக்டா உங்கள்ட்ட நிம்மதி ஏதோ பேசணுமா போங்கன்னு சொல்லிட்டாங்க. அட யாரா அந்த கேரக்டர்? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. ஆமா உங்க அம்மா யாரு? ஹே இப்போ அது ரொம்ப முக்கியமா? ஆதி என்ன தேடி தான் வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து ப்ளீஸ். நிம்மதி, நிம்மதி உள்ள வரலாமா? என்ன சத்தத்தையே காணோம். நிம்மதி டோரு திறந்திருக்கு. நிம்மதி, நிம்மதி ரூம்ல இல்லையா? எங்க போனாவ? சுடரமா நிம்மதி ரூம்குள்ள இருக்கிறதா தானே சொன்னாங்க. ஆனா ரூம்ல வெளியே. நிம்மதி ரூம்ல இல்லைன்னா அவன் லைலா கிட்ட தான் போயிருக்கணும். மாட்டு தொழுவத்துல போய் பாப்போம். ஆனா நிம்மதி என்கிட்ட பேசணும்னு சொன்னு தானே சுடரமா வந்து சொன்னாங்க. அப்ப இங்கதானே அவ வெயிட் பண்ணிருக்கணும். ஏன் அங்க போனா? ஒருவேளை சுடரமா போய் சொல்லிருப்பாங்களோ? ஆனா அவங்க எதுக்காக போய் சொல்லணும்? ஐயோ டே ஆதி, உனக்கு என்ன லூசு கீசு பிடிச்சிருச்சா? எதுக்கு இவ்ளோ கேள்வி நீ உன்னை கேட்டுக்கிட்டு இருக்க? நிம்மதி என்ன ஃபிளைட் ஏறி வேற நாட்டுக்கேவா போயிருப்பா? இந்த வீட்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருப்பா. அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுற? சரி போய் தேடுவோம். ஐயோ என்னாச்சு என்னாச்சு? ஆதி வந்துகிட்டு இருக்கான். லைலு லைலு, நான் இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்து. நான் இங்க இருக்கேன்னு மட்டும் அவன் கிட்ட சொல்லிடாத. அட கொடுமையே, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படிங்கிற மாதிரி ஒளிஞ்சிருக்கா அந்த கிறுக்கி. லைலா என்னடா? இல்ல நிம்மதி எடுக்கணுமா? என் நிம்மதியை கெடுக்கணுமா? சொல்லு. ஐயோ இல்ல, நிம்மதியை பாத்தியான்னு கேட்டேன். ஆமா, நீ எதுக்கு இப்ப அவளை தேடுற? அவதான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அதான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏய் நீ என்ன ரொம்ப கேள்வி கேட்டுட்டு இருக்க? நிம்மதியை பாத்தியா இல்லையா? லைலா உளறிராத, பார்க்கலன்னு சொல்லு. இதுங்க ரெண்டும் அடிச்சு பிடிச்சிட்டு தான் இருக்குங்க. பேசாம இதுங்க ரெண்டுத்தையும் ஒண்ணா கோத்துட்டா என்ன? இங்க பாராதி, நான் நிம்மதியை பார்க்கல. அதுவும் இல்லாம அவன் அந்த மரத்துக்கு பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு இல்ல. நிம்மதி ஆதி ஏ லைலு, உன்னை என்ன சொல்ல சொன்னா? என்ன எதுக்கு இப்படி போட்டு விட்ட? இன்னைக்கு நைட் உனக்கு கண்ணு தண்ணி வைக்க மாட்டேன். ஆதி மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்க? மரத்துல பூ பறிச்சிட்டு இருந்தேன் ஆதி. பூ பறிக்கிற மரம் எனக்கு பின்னாடி இருக்கு. உனக்கு பின்னாடி இருக்கிற மரத்துல பூவே இல்லையே, இலை தானே இருக்கு. அதானா இலை பறிச்சிட்டு இருந்தேன். நிம்மதி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லையே, ஒன்னும் இல்லையே, நல்லாதான் இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல ஆதி. சரி சொல்லு, என்ன எதுக்கு வர சொன்ன? நானா? நான் உன்னை வர சொன்னேனா? இல்லையே. இல்லையா? உங்க அம்மா தான் என்ன வந்து கூப்பிட்டாங்க. நீ வர சொன்னதான் சொன்னாங்க. அது வந்து அது சும்மாதான் கூப்பிட்டு விட்டேன். நம்ம அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பிளான் அதுக்கப்புறம் எதுவும் போடலைல. அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப ஆதின்னு பேசிட்டு இருந்தேன். அதனால அம்மா உன்னை வந்து கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன நிம்மதி? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நம்ம பிளான் போடுறதுக்காக தான் கூப்பிட்டியா? ஆதி அம்மா, நம்ம அதை தானே பேசிட்டு இருக்கோம். நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? தெரியல. தெரியலையா? அது எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. என்கிட்ட எதையும் மறைக்காத. அதேதான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். என்கிட்ட எதையும் மறைக்காத. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. எதுக்கு என்ன வர சொன்ன? எதுக்காக என்ன பார்க்கணும்னு நினைச்ச? உங்க அம்மா கிட்ட சொல்லி அனுப்புற அளவுக்கு அப்படின்னு முக்கியமான விஷயம் சொல்லு நிம்மதி. இதுக்காக என்ன பார்க்கணும்னு நினைச்ச சொல்லு. அது அது
ஓப்பனா சொல்லணும்னா நம்ம நம்ம எப்போ ஊருக்கு போவோம்? விளங்குச்சு. இத கேக்குறதுக்காக தான் உங்க அம்மா கிட்ட என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தியா? ஆமா. நான் நம்ப மாட்டேன் நிம்மதி. நீ மனசுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு வெளியே வேற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன நம்ம பேச வேண்டிய டயலாக்லாம் இவன் பேசிக்கிட்டு இருக்கான்? இல்ல இது இப்படியே போனா ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும்னா நம்ம எப்போதும் போல பேசி அவனை அனுப்புறதுதான் இப்போதைக்கு நல்லது. இங்க பாருடி, நான் இன்னொரு வாட்டி கேக்குறேன். என்கிட்ட எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசு. நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே. நேற்று தானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டோம். அதுக்கு தான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் பேசு. சொல்லு. டேய் எருமை, என்னத்தடா ஓப்பனா சொல்லுன்ற? அப்ப நான் ஓப்பனா கேட்டுருவேன் பாத்துக்கோ. நான் யாரு என்ன எப்படி பேசுவேன்னு தெரிஞ்சுமா என்கிட்ட ஓப்பனா சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம எப்ப ஊருக்கு கிளம்புறோன்னு எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதான் எங்க அம்மா உன்கிட்ட மறைமுகமா சொல்லாம இப்படி வந்து சொல்லிருக்காங்க. போதுமா? அவ்வளவுதானா? சும்மா 4 வார்த்தை. முடிஞ்சா ஒரு கப் காஃபி. பழமே. டேய் யாரா இவன்? நீ அவ்வளவுதானான்னு கேட்டியா? சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல வர மாதிரி. அதனால நான் அடுத்த டயலாக் அப்படி சொன்னேன். சபா. அப்போ உண்மையாவே அவ்வளவுதானா? ஆதி, நீ என் வாயால இருந்து என்ன கேட்க ட்ரை பண்ற? நீ ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுற ஆதி. எனக்கு உன்னை பார்க்கும்போதே தெரியுது. ஒருவேளை லைலா சொன்னதான் உண்மையா இருக்குமா? என்கிட்ட இருந்து ஏதோ சில வார்த்தைகளை நீ எக்ஸ்பெக்ட் பண்றன்னு மட்டும் புரியுது. ஆனா என்னன்னு தான் புரியல. அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்காம நான் எப்படிடா சொல்ல முடியும்? நீ ஒரு வாட்டியும் அவ்வளவுதானான்னு கேட்கும்போது ஏதாவது சொல்லணும்னு தோணுது. ஆனா நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்லி அது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இப்ப என்ன சொல்லணும்? சரி, ஓகேடி. நீ ஏதோ முக்கியமானது என்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்னு தான் வந்தேன். ஒன்னும் இல்லையா? அப்ப சரி, நான் போறேன். ஆதி, சொல்லு. இல்ல ஒன்றும் இல்லை. அம்மா, உன் கை எப்படி இருக்கு? கேட்க மறந்துட்டேன். பரவாயில்லடா, எரிச்சல் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்புறம் எப்ப இந்த ஊரை விட்டு போகணும்னு கேட்டல, உனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா சொல்லு. இப்பவே கிளம்பி போயிடலாம். ஆதி, அப்போ நான் நினைச்சது சரிதானா? நம்ம இங்க வந்தது பெரியாத்தா கிட்ட கெட்ட பேர் வாங்குறதுக்கு. ஆனா நீ இப்பவே கிளம்பி ஊருக்கு போலான்னு சொல்ற. அப்போ நான் பெரியாத்தா கிட்ட இருந்து கெட்ட பேர் வாங்கி இந்த கல்யாணம் நிக்க வேணாமா? நீ என்ன ஊருக்கு கூப்பிடுற? ஏண்டா? என்னடி முடிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல ஆதி. நீ என்ன பேசிட்டு இருக்க? நம்ம இங்க எதுக்கு வந்தோம்? பெரியாத்தா கிட்ட கெட்ட பேர் வாங்கி நம்ம கல்யாணத்தை நிப்பாட்ட வந்தோம். அதானே? அப்புறம் உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா சொல்லு, ஊருக்கு போலான்னு கூப்பிடுற. ஆமால, நான் எதுக்கு உன்னை ஊருக்கு கூப்பிடுறேன்? அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா இப்பவே கிளம்பலான்னு சொல்லியிருக்கேனே. அப்ப எப்படி கிட்ட பேர் வாங்குறது? நம்ம கல்யாணம் எப்படி நிக்கிறது? அதுதான் ஆதி நானும் கேக்குறேன். தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல. சரி, அதை விடு. நீ எதுக்கு பெரியாதா சொல்றதெல்லாம் அப்படியே செய்யற? எது? மாட்டு தொழுவத்தெல்லாம் கிளீன் பண்ண சொன்னாங்க. உனக்கு பழக்கமே இல்லாத சாணி அல்ற வேலையெல்லாம் பார்த்த. அதே மாதிரி நாத்தெல்லாம் நடத்துக்கு போனேன். அப்புறம் லைலாவெல்லாம் குளிப்பாட்டின. எதுக்காக? யாருக்காக நீ அதெல்லாம் பண்ண? நான் எதுக்கு அதெல்லாம் பண்ண? தெரியலையே. சொல்லுடி, நீ எதுக்கு அதெல்லாம் பண்ண? தெரியலடா. நான் எதுக்காக பெரியாதா சொன்னதெல்லாம் கேட்டேன்? ஒருவேளை நீ அவங்க சொன்னதெல்லாம் கேட்காம இருந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு உன்னை வெளியே துரத்தி இருப்பாங்க. ஆனா நீ எதுக்கு எல்லாத்தையும் கேட்ட? அதுதான் என்னோட டவுட்டே. தெரியல ஆதி, எனக்கு தெரியல. அட மென்டலுங்களா, இன்னுமா உங்களுக்கு தெரியல? உங்க 2 பேருக்குள்ளயும் உங்களுக்கே தெரியாம லவ் பூந்துக்கிச்சு. சரி, என்னமோ இவ்வளவு நாள் நடந்ததை விட்டுருவோம். இதுக்கப்புறம் என்ன பண்றது யோசிப்போம். கரெக்ட் தான். சரி, அப்போ நான் போகவா? ஓகே. மதியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டாங்க. உனக்கு கையை எரிச்சல் இருக்குல்ல? காலையில மாதிரி ஊட்டி விடவா இல்ல? கையெரிச்சல் இன்னும் இருக்கதான் செய்து. அப்ப வா, நானே ஊட்டி விடுறேன். இல்ல, உனக்கு எதுக்கு கஷ்டம்? நான் சாப்பிடும்போது உனக்கு 2 வாய் ஊட்டி விட போறேன். இதுல என்ன கஷ்டம்? வா, நானே ஊட்டி விடுறேன். சரி.